இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லக்கு, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வீட்ல நடக்கும். இதுதான் அறிகுறி அப்டின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? வீட்டுக்கு அந்த யோகம் நிச்சயமாக இது இருக்கு. அப்ப இவங்களுக்கு எப்பவுமே வெண்மை நிற பொருட்களும் ஒரு கிஃப்ட்டா வரும். இப்ப ம். இவங்களுக்கு என்ன ஒரு சில பொருட்கள் வாங்குறாங்க. ம். அந்த சாமி படம் பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப அருமை சார். இப்ப வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய செடிகள். இப்ப இந்த செடி தானா வளர்ந்தாலும் அதிர்ஷ்டம். இல்ல எனக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நெனச்சு இவங்களே வாங்கி கொண்டு வச்சு வளர்த்தாலும் அதிர்ஷ்டம்னா என்ன செடி? ம். தெற்கு திசையில ஒரு பறவைகள இந்த வீட்ல இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தட்டுப்படுது. ம். அதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கும். பொதுவாவே இந்த ராசிக்கு அ வெண்மை நிறமும், அது இல்லாம சில்வர் சம்மந்தப்பட்டது நல்லாருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது கவரிங் நகைகள் சொல்லுவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவ தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அத உணர்த்தும். அப்படி இல்லன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அத உணர முடியும். அது என்னென்ன மாரியான விஷயங்கள்? இந்த கிரக நிலைகள பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன? தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவ பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நெறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலும் அத வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இத உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக. பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பிரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா, அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்ல ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயில்லேருந்து வந்த பொருளா இருக்கலாம். ம், இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்ல ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாரி ம், ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். ம், இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ, ஒரு இதோ குறிகாட்டுற மாரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ம். ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா, வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தா உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது ஓ! சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரிச்சு, ம், அந்த ம். பெண்ணுக்கு நகையும் குடுத்து, அந்த சொத்தும் சொத்தும் குடுத்தாங்கன்னு வந்திருக்கு. சொன்னாங்க. ஓ! அப்ப இந்த அந்த அதிர்ஷ்டம் வளரும்போது அப்ப சொன்னேன், "அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம்." ம், ம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு நேரம் தோணணும் இல்லையா? தோணணும்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா அத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ம், அப்ப அவங்க ம். இந்த கோயில்ல கல்யாணத்துல போம்போது அ செடி குடுப்பாங்க போலருக்கு. ஆமா, அந்த ஆமா. செடியில வளர்த்த செடி. ஆமா. ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுப்பாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுப்பாங்க. ம். அந்த இதுல வந்தது. அப்ப இது மாரி பொருளாக இருக்கு, ம். குறியீடாக இருக்கு, ம். லோகோ மாரி பயன்படுத்தலாம். ம். அது ம். மட்டும் இல்லாம சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. ம். வீட்ல ஒரு பொருள் கிஃப்ட்டா வர்றது. ம். ஒருத்தருக்கு ஃபங்ஷனுக்கு வைக்கிறோம், ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க. இது மாரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை குடுக்கின்றன. ம். வீட்ல வர பொருள் வைப்ரேஷன்னு சொல்லணும். ம். அது ம். பாசிட்டிவா இருந்தா ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி, டெவலப் பண்ணி நிச்சயமா குடுத்துருங்க. சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லக்கு, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வீட்ல நடக்கும். இதுதான் அறிகுறி அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமாக ஒவ்வொரு பொருட்கள் வீட்டுக்கு வந்தாலும் அதிர்ஷ்டத்தை குறிகாட்டுதுன்னு அர்த்தம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் கிஃப்ட்டா வருதா? ம், ம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சுன்னு அர்த்தம். வெள்ளி வந்தாலே அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறந்த வீட்லருந்து புடவ குடுப்பாங்க. ஒரு சில ஆமா. ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு துணிமணிகள் குடுத்து கூப்பிடுற ம், ஹேபிட் இருக்கும். ம், அப்படி வருதா? ம், வேண்டான்னு சொல்லாதீங்க. ம், ம், நிச்சயமா வாங்கிங்க. ஏன்னா, ம். உங்களுக்கு துணியின் மூலம், பட்டின் மூலம், நகையின் மூலம்
சாமி படத்தின் மூலம் வருகிற அம்சமா. ஓ. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ்ல மகாலட்சுமி நகை வாங்குறீங்கன்னு ஆமா, வச்சுங்களேன், ஆமா. மகாலட்சுமி ரூபம் பறித்த நகையை வாங்கணும். ஓ. ஒன்று விக்டோரியா அந்த நகையும் வருது ம், நகையில. ம், ம். இவங்களுக்கு என்னன்னா மகாலட்சுமி இருக்கா, இன்னும் விநாயகர் வரும். நான் இவங்களுக்கு மகாலட்சுமி வாங்க சொல்லுவேன். ம், இவங்களுக்கு அந்த யோகம் நகை தங்கம் எது வாங்கினாலும் அது மிகுந்த யோகத்தை கொடுக்குது. ம், இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும்னா, பசுமாடு ம், இவங்களுக்கு அது வெண்மை நிற பசு பசு நிறைய இருக்கலாம். ம், வெண்மை நிற பசுவாக இருக்கலாம். பசுவும் குட்டியோட வருகின்ற ம். அந்த வீட்டுக்கு பக்கம் வருது, இல்லை வீட்டு முன்னாடி நிற்கிதுனாலே அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறதுன்னு அர்த்தம். ஓ. டக்குன்னு எல்லார் வீட்டுக்கெல்லாம் வராது. வந்துராது. அதுவும் பசுவும் கன்றும் வேற பாருங்க, சொல்லிருக்கீங்க. ஆமா, எல்லார் வீட்டுக்கும் வராது. ம், இந்த வீட்டுக்கு அந்த யோகம் நிச்சயமாக இது இருக்கு. அப்ப இவங்களுக்கு எப்பவுமே வெண்மை நிற பொருட்களும் ஒரு கிஃப்டா வரும். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு சில பொருட்கள் வாங்குறாங்க. ம், அந்த சாமி படம் பார்த்தீங்கன்னா அந்த பளிங்கு கற்கள் மாதிரி இருக்கிற ம், அந்த கிஃப்டா வரலாம். ம், ஒரு யானை பொம்மைனா அது வெள்ளை நிற யானையா இருக்கலாம். ம், இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிகாட்டக்கூடியது. இப்போ இவங்களுக்கு ஒரு சகுனம் மாதிரி ஒன்று குறிகாட்டுறதுக்கு பண்ணுவோம். என்னன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு தயிர் பால் ஒரு சில ஏரியாவில் விற்று சேல்ஸ் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், ம். அதில் ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணிட்டு தான் நிச்சயமாக வாங்கிக்கோங்க. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ம், ம், நான் பர்பஸாகவே ரிஷபராசிக்காரங்கிட்ட சொல்கிறதுன்னா, அந்த ஒரு சில அந்த பால் டிப்போவில் ம், மாலை நேரத்தில் போகணும். இவங்க ம், ம், மாலை நேரத்தில் அந்த சூரியன், அதாவது இரவில் ம், தயிர் பால் தானம் கொடுக்கக்கூடாது, ம், ஆனால் வாங்கலாம். ம், லட்சுமி கடை. அப்போ இரவு நேரத்தில் போய் இவங்க அந்த பால் மோர் தயிர் அந்த சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கிட்டு வரும்போது லட்சுமி கடாட்சம் வருகிறது. குடும்ப தனவிருத்திக்கும் சிறப்பாக இருக்கிறது. ம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஆக்டிவேட் பண்ணிட்டே போலாங்க. ஓ, சூப்பர். இரவுல வந்து தயிர் பால் வாங்குறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமை சார். இப்ப வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடிகள், இப்ப இந்த செடி தானா வளர்ந்தாலும் அதிர்ஷ்டம், இல்ல எனக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினைச்சு இவங்களே வாங்கி கொண்டு வச்சு வளர்த்தாலும் அதிர்ஷ்டம்னா என்ன செடி? நிச்சயமாக நான் நிச்சயமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ரோஸ் வளர்த்தே தீரணும். ஓ. வீட்டில் ரோஸ் செடியும் என்ன வண்ணம் வேணா இருக்கலாம். ஆமாம், வெள்ளை இருந்தால் இன்னும் சிறப்பு. ரோஸ்னாலே இந்த சுக்கிரன் அம்சம், ம், வாசனை உள்ள பொருட்கள். ம். துளசி வந்து விட்டால் மகாலட்சுமி வந்துட்டான்னு அர்த்தம். ஓ. இந்த ராசிக்கு அதே மாதிரி வெத்தலை கொடி. ம், ம், வெத்தலை கொடிங்கிறது சுக்கிர கடாட்சங்க. ம், இந்த ராசிக்கு வளர்த்து பார்த்தா தான் தெரியும். ம், அப்போ இந்த ராசி வெத்தலை செடி வளர வளர இவங்க வீட்டில் மகாலட்சுமியும் தேவர்கள் வசியும் வருகிறதுப்போம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப் இல்லாமல் இருக்கும். ஒரு வெத்தலை செடி வைங்கம்போ அவர் சொல்லுவார், ஆனால் அது வளரணும். நிறைய வீட்டில் வளராது, ஓகே, ஓகே. சின்னதாக. அப்போ இவங்க வீட்டில் வளர வளர ம், இவங்க குடும்பம் அவ்வளோ செல்வ கடாட்சத்தை வளர்ந்துக்கிட்டே வருதுப்போம். ம், அப்போ ரோஸ் செடி இதெல்லாம் நார்மலான செடிகள் தான். ம், இந்த விஷயத்த சொல்லலாம். இதே சகுனமாக ஒரு சில பறவைகள் வருங்க. ம், பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் ம், சம்மந்தப்பட்டது, அது ம், புறாவாக இருக்கலாம். ம், வெள்ளை நிறத்தில் கொக்கு சம்மந்தப்பட்டது, அது ரொம்ப ரேராக தான் வரும். ம், இப்ப வெள்ளை நிற சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த ம், வீட்டுக்கு இந்த திசையில் வருதுன்னா, ம். குறிப்பாக தெற்கு பக்கம் பார்க்கணும். ஓ, தெற்குல இருந்து பறவைகள். பறவைகள் வரலாம், பறவைகள் சத்தம் போடலாம். ம், ம், தெற்கு திசையில் ஒரு பறவைகளை இந்த வீட்டில இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தட்டுப்படுது. ம், அதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு வெண்மை நிறமும் அது இல்லாமல் சில்வர் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர், அதாவது கவரிங் நகைகள் சொல்லுவாங்க. ம், ஒரு சில gift மாதிரி கவரிங் நகையும் இந்த ராசிக்கு செட் ஆகும். ம், பொதுவாக வைரம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க. வைரம் யாரும் gift-ஆ கொடுக்க மாட்டாங்க. ம், ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, ம், ஒரு கணவன் இருக்கா, ஒரு மனைவிக்கு வைரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் gift கொடுத்து பாருங்க. நிச்சயமாக இந்த குடும்பம் கணவன் மனைவிகள் இன்னும் அந்யோன்யங்கள் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வைரத்தை வாங்கி கொடுத்தாலே அந்யோன்யம் எப்படி வராம இருக்கும்? ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு வைர மோதிரம் கிஃப்டா கொடுக்குறாருன்னா கண்டிப்பா அங்க சந்தோஷமும் அந்யோன்யமும் ஜாஸ்தி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக தான். ஒவ்வொரு பதிவுமே நம்ம ஆன்மீக பரிகாரத்துல நம்ம பார்த்து அந்த டாபிக்கை சூஸ் பண்ணி கொடுக்குறோம். எதனாலன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பயனடையணும், நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பரிகார ஸ்தலங்கள்லாம் நாங்க போட்டிருந்தோம். அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன விஷயங்கள் உங்க லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாறுதல் செஞ்சீங்கன்னா உங்க லைஃபே நிறைய மாற்றங்கள், அதுவும் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. மற்ற ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல விஜயகுமார் சாரோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.